ஹாய்ங்க. இன்றைக்கி எப்படி டே போச்சுன்னு பார்க்கலாம். காலையில் எழுந்துச்சி ப்ரஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு சின்ன வேலை இருந்தது. அண்ணனோட காரை போய் சர்வீஸ் விடணும். 2, 3 இடத்துல போய் கேட்டோம். பட் ஆனால் அவங்க 2, 3 நாள் கழித்து தான் கிடைக்கும்னாங்க. கடைசியாக ஒரு இடத்துல வந்து புக் பண்ணிட்டு வந்துட்டோம். நாளைக்கு கொண்டு போய் விடணும். அண்டு வீட்டுக்கு வந்து ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு தான் வந்தோம். அண்டு இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப நான் மாறிட்டேன் அப்படின்னு தோணுது. எக்ஸாம்பிளுக்கு நாம்லாம் ஒரு 7 மணிக்கு மேலெலாம் தூங்கவே மாட்டேன். எத்தனை மணிக்கு தூங்கினாலும் 7 மணிக்கு எழுந்திருவேன். ஆனால் இப்போலாம் 9 மணிக்கு தூங்குறேன். கரெக்டாக தண்ணியெல்லாம் குடிக்கிறது கிடையாது. சும்மா ஆப்பில் நோட்டிஃபிகேஷன்லாம் வருது. இந்த மார்னிங்குள்ளே நம்ம வந்து 2 லிட்டர் குடிச்சிட்டோம்னா நமக்கு யூரின் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். ஸோ அது பிரச்சனை இருக்காது மார்னிங். அந்த கொஞ்சம் அந்த ஈவினிங்லாம் போக போக யூரின் அடிக்கடி வந்து அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க. அதுவும் தூக்கத்துலலாம் வந்தால் ரொம்ப கடுப்பாயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மார்னிங்குள்ளே குடிக்க பார்ப்பேன். அதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன். பட் இன்னும் செட் ஆகலை. மேபி வீட்டுக்கு போனால் செட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஒரு டேண்ட்ரஃப்க்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். 2 டீஸ்பூன் வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அது கூட 1 டீஸ்பூன் வந்து எலுமிச்சைப்பழம் ஜூஸ் சேர்த்துட்டு கொஞ்சம் கலக்கிட்டு தலையில் தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் ஏதாவது டேண்ட்ரஃப்னு ஏதாவது ஸ்பெஷலாக ஷாம்பு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு கீட்டோசோனல் நான் ஒன்று யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்ல டேண்ட்ரஃப் வந்து ரெடியூஸ் ஆகும். எனக்கு ஒர்க் ஆகுது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு சீப்பு எதுவும் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா சீப்பில் மேபி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் எப்போதும் வாஷ் பண்ணிடுவேன். நைட்டு சாப்பிட்டு தூங்கியாச்சு. வீட்டுக்கு போனால் தான் நல்லா படிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் படித்தா நல்லா படிங்க IBPSக்கு.